பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வருடந்தோறும் நம்முடைய ஹெவன் டிவி சார்பிலே சிலுவை தியான நிகழ்ச்சியை குறித்து ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற தலைப்பிலே உலகெங்கும் உள்ள மக்கள் அதனை குறித்து கேட்பதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வருடத்தில் கூட ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த 4வது திருவசனத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவைநாதர் இந்த உலகத்திலே வந்து பல அற்புதங்களை செய்து மனுக்குல மீட்பிற்காக, நம்மை எல்லாம் மீட்டுக்கொள்வதற்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே மனிதனாக இந்த பூமியில் அவதரித்து சிலுவைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 4வது வார்த்தையை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த வசனத்தை குறித்து நாம் படிக்கும்போது மனித வாழ்க்கையிலே பல துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது கூட அவர் இந்த உலகத்திலே தேவன் மனுக்குல ரூபம் எடுத்து மனிதனாக அவதரித்து மனிதனாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நம்மை போன்று அவர்களுக்கும் பாடுகள், துக்கம், அதே போன்று அவருக்கும் பசி, தாகம் எடுத்தது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் சரீரப்பிரகமான வேதனை என்பது நமக்கு மட்டுமல்ல, அவரும் சரீரப்பிரகாரமான வேதனை அனுபவித்தார் என்பதை குறித்து நாம் இங்கே படிக்கலாம். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் பார்க்கும்போது, உதாரணமாக சிறு பிள்ளைகளை நாம் தண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் என்ன வேதனையில் அலறுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கும் போது மாணவர்களும் சில மாணவர்களெல்லாம் வேதனையில் ஏதாவது பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போது மனிதனாக பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு சரீரப்பிரகாரமான நோய்கள் வரும்போதும் இருந்தாலும் சரி, அல்லது பிற ஏதாவது செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, எதிரிகளால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாலும் சரி, நாம் சரீரப்பிரகாரமான வேதனைகளை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். உதாரணமாக அது நமக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்ட வேதனை என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அப்போ வேதனை என்று சொன்னால் சரீரப்பிரகாரமான வேதனை மட்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. மனதளவில் நம்முடைய ஆன்மீக ரீதியான வேதனைகளும் நம்மை சில சமயத்தில் வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். நம்முடைய தாவீது ராஜாவுடைய நாட்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சங்கீதம் 22ஆம் வசனத்திலே அவர் கூட என்ன செய்கிறார், பல எதிரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய மாமனாராய் சவுல் அவரை பல சமயத்தில் அவரை கொல்வதற்கு அவர் எத்தனித்த போது நம் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர், பகலிலே நான் கூப்பிடுகிறேன் எனக்கு செவி கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேதனைப்படுகிறான் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ துன்பம் என்பது நமக்கு மட்டுமல்ல, ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த சரீரப்பிரகாரமான, அதே போன்று மன ரீதியான பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் படிக்கின்றோம். அப்போது சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த வேதனை என்று சொல்லி படிக்கும்போது தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொண்டால் அந்த வேதனையிலிருந்து விடுபடலாம்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா, ஒரு முறை நான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த போது தஞ்சாவூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று சொல்லி பேருந்தில் பயணம் செய்த போது என்னோடு ஒரு பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல படித்த ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் என்னோடு கூட பயணம் செய்தார். அப்போது திடீரென்று பார்த்தால் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருந்தது. என்ன என்று படித்தால், ஒருவர் அப்படியே அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஆணியால் அரைஞ்சி அந்த ஆணியில் அப்படியே பின்னால் ஒரு கயிற்றால் கட்டி ஒரு வண்டி மாதிரிப்பட்ட ஒன்றை இழுத்துக்கிட்டே ரோட்டில் போயிட்டு இருந்தார். பெருங்கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. சார், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள், வலிமை வாய்ந்த மன்னர்கள் வலிமை குறைஞ்ச மன்னர்கள் மீது போர் தொடுத்து அந்த தோல்வியுற்ற மன்னனுடைய நாட்டில் போய் அந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து
அந்த நாட்டினுடைய இளவரசன், அவருடைய குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன பிள்ளைகள், அவளை முதற்கொண்டு அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி வேதனைப்படுத்தி என்ன செய்வாங்க, அப்படியே கண்ணை பிடுங்கிடுவாங்க. ரொம்ப கொடூரமான செயல்களில் ஈடுபட்டு அந்த பிள்ளைகளை அப்படியே துடிக்க அந்த பிள்ளைகளை அப்படியே முதுகில் அப்படி ஆணிகளால் பெரிய கொக்கிகளால் அந்த தூக்கி அப்படியே மாட்டு வண்டி போன்ற பெரிய அந்த வண்டிக்கு மேலே தூக்கி அப்படியே அந்த பிள்ளைகளை இழுத்திட்டு வருவாங்க. எங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் வெற்றி பெற்ற நாட்டில் கொண்டு வரும்போது இந்த நாட்டினுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஆட்கள் எல்லாம் நின்று அதை வரவேற்பாங்க, கைதட்டி உட்கரிக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வேதனைப்படும் சார். அதே மாதிரி தான் இந்த காலமும் இந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தெய்வத்தை மகிழ்விப்பதற்காக தன்னைத்தானே தன்னுடைய உடம்பை வருத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர் அப்படி சொன்னார். நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய சரீரத்தில் இப்படி வேதனைப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காக தான் நம்முடைய தேவன் பாருங்கள் பூமியில் வந்து நம்முடைய வேதனையை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி இந்த வேதனத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போது இன்னும் நாம் பார்க்கும்போது மனத ரீதியான வேதனையினால் ரொம்ப துன்பப்படுகிறோம் என்று சொல்லி இப்போது சொன்னேன். ஒரு நாள் ஆண்டவர் எரிகோ பக்கமாக போகும்போது பல அற்புதங்களை செய்துவிட்டு எரிகோ பக்கமாக போயிட்டே இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். பிறந்ததிலேருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது, உலகம் என்னன்னு தெரியாது, வெளிச்சம் என்னன்னு தெரியாது, உற்றார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. வழியருகே பிச்சை கேட்டுக்கிட்டே இருந்தானா. ஜனங்கள் அந்த வழியாக நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று சொல்லி விசாரித்தான். குருடன் பார்த்தீங்களா, ஆனால் அவனுக்கு சத்தம் கேட்டது. பெருந்திரளான மக்கள் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடி ஆரவாரமாக போயிட்டே இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த குருடனுக்கு பயங்கர வேதனை. உடனே சொன்னாங்க, இது என்னன்னு விசாரித்தான் பார்த்தீங்களா. உடனே சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாக என்ன போயிட்டே இருக்கிறாருன்னு சொன்னான். அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான், இப்படி இயேசுப்பா பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்யக்கூடியவர் என்று. அவனுக்கு ஒரே நம்பிக்கை, அவனுக்கு ஒரே வேதனை, என்னுடைய அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும், நான் பார்வையிட வேண்டும். அவன் என்ன பார்த்துங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். பாருங்கள், அவனுக்கு வேதனை நீங்கணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டான். உடனே போன ஆட்கள் எல்லாம், யோ சத்தம் போடாதப்பா, ஏசப்பா போயிட்டுருக்கிறாரு, நீ என்ன தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. அவன் பாருங்க, அவனுக்கு வேதனை அவனுக்கு தான் தெரியும். அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு தேவனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சொல்லிட்டான். இயேசு அதை கவனித்தார். பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வந்தார். மகனே உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும்னு சொன்னான். பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ வேதனை எடுத்துன்னு நினச்சி பாருங்கள். கண்ணு தெரியாதவனுக்கு பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். உடனே நீ பார்வையடைய மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆஹா, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் பார்த்துடுங்க. என்ன சந்தோஷம் அவனுக்கு. அதே போன்று ஆண்டவருடைய நம்முடைய பலவிதமான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்ம நெருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழுது ஜெபிக்கும்போது பிரைஸ்தலாட் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை தருகிறார். நம்ம மனிதரிடம் அந்த துன்பத்தை குறித்து அல்லது நம்முடைய உற்றார் உறவினரோட அடுத்தவரோட அதை பற்றி நம்ம சொன்னோம்னு சொன்னால் சிலர் 1-2 பொருளாதார ரீதியாக அல்லது பண ரீதியாக அல்லது வேறு ரீதியாக உதவி தவிர பெரிய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தர முடியாது. இதை குறித்து நம்முடைய சாரால் நவரோஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருடன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். அதே மாதிரி அவர்கள் ஒரு சின்ன பாடல் மூலமாக அவங்க பாடியிருக்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே மறப்பேனே மறப்பேனே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, காரிருள் மூழும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் மண்டினேனே, காரிருள் சூழும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் மண்டினேனே, எந்தனை மீட்டிட உந்தனை எந்தீரே.
அன்பின் சொரூபியன் இயேசுநாதா, இயேசுநாதா, எந்தனை மீட்டிட உந்தனை இந்திரே, அன்பின் சொரூபியன் இயேசுநாதா, இயேசுநாதா, இயேசுவின் மார்பினில் சாருவேனே, 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 கல்வாரி நாதனின் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக, கல்வாரி நாதாவும் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக, கைகால்கள் ஆணிகள் கடாவப்பட்டது முள்மூடி சூடின நின் சீரசில், நின் சீரசில், இயேசுவின் மார்பினில் சாருவேனே, 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 துன்பம் துக்கம் தூய நீங்கிடுமே, நீங்கிடுமே, நீங்கிடுமே. பாருங்க, அப்போ நான் துன்பப்படும் போது, துயரப்படும் போது ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த துன்பத்தை நாம் வைக்கும்போது, வேதனைகளை வைக்கும்போது நமக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறுகிறது. இன்னும் பார்ப்போம்னா, சில சமயம் நம்ம வேதனைப்படும் போது என்ன செய்வோம், அடுத்தவங்க மேலே பழி போடுவோம், நம்ம அடுத்தவங்களை சாபம் போடுவோம், சபிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், இவ்வளவு கடினமான வேதனை அனுபவிச்சார். நினச்சிட்டு பார்ப்போம், இவ்வளோ கடினமான ஒரு வேதனை நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு ஆணி பட்டாலோ அல்லது ஒரு சின்ன முள் குத்தினாலோ, ஒரு ஐயோ, சில டைமில் கொஞ்சம் ஆழமாக பட்டால் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது, நம்ம அந்த வேதனையை நம்ம சகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தலையில் முள்முடி சூட்டி அவரை ரொம்ப கேவலமாக அவரை இழுத்துட்டு போய் அவர் ரொம்ப பரியாசம் பண்ணி அவரை கடும் வேதனையில், கொடுமையான வேதனையில் சென்ற போது கூட அவர் நம்ம படைத்த மக்களாகி அவரால் உருவாக்கப்பட்ட நம்ம மேலே அவர் எந்த சாவும் போடலை. அவர் தன்னைத்தானே அந்த வேதனையை சகித்து கொண்டார். சகித்து கொண்டது மட்டுமில்லை, அவர் யாரை பார்த்து கூப்பிட்றார் பாருங்க, அவருடைய பெற்றோர்களை பார்த்து கூப்பிட்டாரா இல்லை, உறவினர்களை பார்த்து கூப்பிட்டாரா இல்லை, யாரை கூப்பிட்டாரு, தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நோக்கி அவரை அனுப்பினவரை, இதற்கு மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக யாரை அனுப்பினாரோ அவரை குறித்து அவரை தான் ஆண்டவர் கூப்பிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அவர் என்னத்துக்கு இந்த சிலுவையிலேருந்து அவர் தனியாக போயிடலாமே, அவர் தேவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட சிலர் நினைப்பாங்க, நாம் கூட நினைக்கலாம். ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய சீசர்களிடையும் அவருடைய உடன் ஊழியக்காரர்களிடையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒருக்கா தேவாலயத்திலே ஆண்டவர் இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை கட்டுவேன்னு சொன்னார். பாருங்கள், நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் மனிதர்கள், மனுஷிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், அவர் பாடுபடுவதையும் அவர் மரிக்க போகிறதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப போகிறதையும் குறித்து அவர் என்ன செய்தார், சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அவர் சொன்னார். ஆனால் நம்ம போன்ற மனிதர்களுக்கு, அங்கே அவருடைய அந்த பரியாசக்காரர்களுக்கு, அவர்களுக்கு அந்த உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்போது இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து கொடும் வேதனைப்பட்டு கடுமையான துஷ்டர்களால் செய்யாத குற்றத்திற்காக ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதங்களை அடையாளம் செய்தார். வேறு யாரையாவது எதாவது பண்ணாரா, நம்மளை மாதிரி நமக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிராக எதுவும் பேசினாரா, இல்லை. அற்புதங்களை அடையாளம் செய்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக, பாவம் செய்து பாவத்தில் ஈடுபட நம்மளை மீட்பதற்காக வந்த தேவன் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த ஜீவ பலி அவர் வேதனையும் துடித்து கொண்டிருந்த கூடிய சமயத்தில் கூட அவர் நம்மை குறித்து பேசலை, நம்மை சாபம் போடலை, நம்மை சபிக்கலை. ஆனால் தேவன் என்ன செய்தார், தேவனை தன்னை அனுப்பினவரை நோக்கி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் கூட பல டைமில் பல உடல் ரீதியாக சில போயிட்டு இருக்கும்போது சில வேதனைகள் திடீர்னு இருப்போம். சில உடம்பில் பலவிதமான நோய்கள்னால வேதனைப்படலாம், அல்லது வேறு விபத்துகள் மூலமாக நமக்கு வேதனைகள் ஏற்படலாம், பல துன்பங்கள் ஏற்படலாம். நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்ம பாதிக்கப்படும் போது சில வேதனைகளை நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். இப்படிப்பட்ட சமயத்தில், இப்படி நாம் கடினமாக மன ரீதியாக துக்கம் அடையக்கூடிய சமயத்தில், வேதனைப்படக்கூடிய சமயத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் அழுது ஜெயிப்போம் என்றால், தேவனிடம் நம்முடைய கவலைகளை நாம் சொல்லுவோம் என்றால், நிச்சயமாக நமக்கு சில விஷயங்கள் ஆண்டவர் உடனடியாக அற்புதத்தை செய்வார். இல்லாட்டா சிறு நாட்கள் கழிந்தாவது ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்வார், நமக்கு அந்த விடுதலையை தருவார், நமக்கு வேதனையை நீக்குவார், நம்முடைய வியாதிகளிலிருந்து விடுதலை தருவார், துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி அந்த 4ஆம் வசனத்தில் அந்த சிலுவை பாடுகள் ஆண்டவர் சொன்ன அந்த திருவசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நாமும் இந்த பிரகாரமாக கஷ்டப்படும் போது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இதை குறித்து இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தின் மூலமாக நான் இந்த உரையை முடிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடலாக பாடி அந்த ஜெபம் செய்து முடித்து கொள்கிறேன். ஓ இயேசுவே இளையன்னை பாருமே, ஓ இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, தாயின் கருவினில் உருவாகும் முன்னரே, தாயின் கருவினில் உருவாகும் முன்னரே தாங்கி நடத்தினீ என்னை தயவாய் மன்னியும், தாங்கி நடத்தினீ என்னை தயவாய் மன்னியும், உம்மை போற்றுவே என் உயிருள்ள நாளெல்லாம், உம்மை போற்றுவே என் உயிருள்ள நாளெல்லாம், என் இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, வாலிப நாட்களில் மனம் போல் அலைந்தேனே, வாலிப நாட்களில் மனம் போல் அலைந்தேனே, மாசணுகாத நீ என்னை மார்போடு அணைத்தீரே, மாசணுகாத நீ என்னை மார்போடு அணைத்தீரே, எலோயி எலோயி என்னை ஏற்று கொள்ளுமே, எலோயி எலோயி என்னை ஏற்று கொள்ளுமே, என் இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே. அனைவரும் கண்மலை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் எங்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நல்ல இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா சிலுவை பாடுகளை அப்பா அனுபவித்த போது ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பலவிதமான துன்பம் துயரங்கள் அப்பாவுக்கு தந்தபோது கூட ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை சபிக்கவில்லை, சாபமிடவில்லை ஆண்டவரே. அதே சமயத்தில் ஆண்டவரே தேவனை நோக்கி தான் மன்றாடினீர் அப்பா, உண்மை அனுப்பினவரை நோக்கி மன்றாடினீர் என்று படிக்கிறோம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கும் கூட பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுவது உண்டு ஆண்டவரே. சரீர பிரபாரமாக ஆவி பிரபாரமாக இல்லை பொருளாதார ரீதியாக ஆண்டவரே பலவிதமான வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் தொல்லைகள் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்பா. கடும் வேதனை இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வேதனையில் நோய்கள் துன்பங்களினால துயரங்களினால மன கஷ்டங்களினால ஆண்டவரே உலக ரீதியான பல ஏற்பட்ட பாதிப்புகளினாலே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உண்மையாக உடைய சமூகத்தை அவர்கள் ஆண்டவரே மனிதர்களால் அவர்களுக்கு எந்த தீர்ப்பும் ஏற்பட முடியாது, தீர்வுகளும் செய்ய முடியாத நிலைமையில் ஆண்டவரே உண்மை நோக்கி உண்மை உத்தவமாக அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை வேண்டுதல் செய்யும்போது அப்பா இறங்குவீராக. பிரைஸ்தல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீராக, தேற்றுவீராக அப்பா. ஆண்டவரே உண்மை அனுப்பின ஒரு இடத்தில் ஆண்டவரே அப்பா செல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே ஒரு காலத்தில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தை கடந்து வரும்போது அப்பாவுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உண்மை தரிசிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் மந்தையின் ஆடுகளாக மேய்ச்சலின் ஆடுகளாக அப்பாவுடைய மந்தையில் சேர்க்கப்பட நீர்தாமே இருக்க ஜீவனமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அன்பின் கருத்தினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் தனித்தனாக பேர் வர சந்திக்க வேண்டும் என்று உம்முடைய அப்பா பாதங்கஞ்சி மன்ற அருமை ரசிகரே. ஆமென்.